3 ஆண்டு சோதனை ஆட்சியின் பரிசாக தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொம்மை முதலமைச்சர் தலைமையிலான இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கு சோதனையான காலமாகவே இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். விடியல் தரப்போகிறேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சியாகவே இருப்பதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், திரும்பிய துறைகளிலெல்லாம் நிர்வாக திறமையற்று மக்கள் தலையில் பேரிடியாய் உள்ளது இந்த விடியா அரசு என்று விமர்சித்துள்ளார். தனது 3 ஆண்டு செயலற்ற ஆட்சியின் நினைவு பரிசாக தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். நிதி மேலாண்மை என்றால் என்னவென்றே தெரியாத முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கிவிட்டதாக விமர்சித்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி 150% வரை சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, 52% வரை மின்கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, பால் மற்றும் பால் பொருட்களின் விலை உயர்வு என தனது நிர்வாக திறமையின்மையால் மக்கள் தலையில் சுமைகளை ஏற்றியுள்ளது இந்த விடியா திமுக அரசு என காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 8/7/2023 அன்று பதிவுத்துறையால் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தி மக்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கிய விடியா திமுக அரசு தற்போது தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது. 8/5/2024 அன்று தேதியிட்ட அரசு அறிவிக்கையின்படி 3/5/2024 முதல் தத்து ஆவணங்கள், ஒப்பந்த ஆவணங்கள், ரத்து பத்திரங்கள், நகல் பத்திரங்கள், குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் வழங்குதல் உள்ளிட்ட 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்களை 10 மடங்கு முதல் 33 மடங்கு வரை நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் மட்டுமே கொள்கையாக கொண்ட ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இதுவரை அமல்படுத்தவில்லை என்றும், உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு இதுவரை தடையாணை தரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், எவ்வித நியாயமுமின்றி பல மடங்கு முத்திரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்ப பெறுமாறும், சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்பிருந்த நிலைக்கு தொடர வேண்டும் என விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார்.